எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. இன்னைக்கு நான் கொஞ்சம் ஒசூர் போயிட்டு வந்துட்டு, அதனால இன்னைக்கு வித்தியாசமா இந்த கலந்துரையாடல்னா அப்பப்ப நீங்க எல்லாம் கலந்துக்கணும்னு ஒரு சூழல் இருக்கும் போல. அதனால இன்னைக்கு நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. சரியப்பா, இன்னைக்கு என்னன்னா, சரி, இந்த வள்ளலார் பற்றி நம்ம சிந்திக்கிறோம். வள்ளலார் பற்றி ஒவ்வொருக்கும் ஒரு தகவல், ஒரு செய்தி, ஒரு ஈடுபாடு இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு ஒரு அவா. சொற்கரே பேசியிருந்தா அவரை கலந்துரையாடல்னு போட்டு எல்லாரும் கலந்துக்கலன்னா எப்படி இருக்கும்? அதுக்காக சாமி அடிக்கடி வெளியூர் அனுப்பிச்சுட்டாரு போல இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம தெய்வ ஐயா வந்து வள்ளலாரை பற்றி அவருக்கு தெரிந்த, அவருக்கு பிடித்த திருவருட்பாவி, அவர் மனம் தொட்ட ஏதோ ஒண்ணு சொல்லணும். ஏன்னா அப்பதான் மற்றவர்களுக்கு சில இதெல்லாம் அறிமுகமாவது. சொல்லுங்கய்யா தெய்வாயா. நமச்சிவாய வாழ்கையா. உங்களுக்கு முன்னார் பற்றி தெரிந்த, அதாவது அருட்பாவின் சிறப்பு நீங்க என்ன உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. மற்ற திருமுறைகளுக்கும் அருட்பாவுக்கும் நீங்கள் கண்ட மாறுபாடு, ஒற்றுமை எல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு அனுபவம் கிடையாது. திருவாசகம் படிச்சிருப்பீங்க, திருவருட்பா படிச்சிருப்பீங்க. மனது வந்து திருவருட்பா வந்து மணிவாசலை திருவாசலை விட மனதை பற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. கேட்க நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் வந்து வேற விதமா கேட்டிருப்பாரு. ஒரு சொல்லுங்க. அந்த அபிராமி அண்டைகள் நம்ம என்ன, கடவுளே பையனுக்கு நல்ல கல்வி வேணும்னு கேட்பாங்க. ஆனா அபிராமி பட்ட கலையாத கல்வியும்பாரு, என்னைக்குமே மறையாத, நான் மறந்து போகாத கல்வியும்பாரு. எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு கேட்போம். ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு, குறையாத வயதும்பாரு. வயது குறையாதுன்னா மூப்பு வராது. மன ஆரோக்கியத்தை பற்றி அவர் அந்த மன ஆரோக்கியத்தோடு கூடிய ஒரு வாழ்வியல் இருந்தா உங்களுக்கு வந்து வயது எப்ப பார்த்தாலும் இளமையா இருக்க முடியும். பாக்குறவங்களுக்கு ஒரு எப்ப ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல். அதனால அது போல வள்ளல் பெருமான் வந்து சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில நாம் எப்படி இறைவனை எதை கேட்கணும் என்னெல்லாம் பேசியிருப்பார். அதை பற்றி உங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்லும். ராமலிங்க பெருமகனார், எதுங்க? ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியலும் ஆன்மீக பாதையும், அவருடைய உருவத்தை கண்டாலே அங்கே அமைதியும், அந்த உருவமானது நமக்கு போதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை சிந்தனை அப்படின்னா, அவருடைய உருவத்தை பார்த்தாலே நமக்கான அந்த வெள்ளாடை வேந்தன் ராமலிங்க பெருமகனாருடைய இது ஒரு அமைதியை, மனதிலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியை நமக்கு உள்ளிருக்கும். ஒரு முகங்களை பார்த்த பொழுது எம்பெருமான் சிவனை பார்த்து வணங்கும் போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதோ, அவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கின்றதோ, அதே போல ராமலிங்க பெருமகனாருடைய உருவத்தை நோக்கினாலே அதன்கள் வந்து ஒரு அமைதி. நம்ம என்ன ஒரு மன சங்கடம், ஒரு பிரச்சனைகள் அப்படி இருந்தாலும் உருவத்தை நோக்கும் போதே நமக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி கிடைக்கும்.
பெருமகனார் சொன்ன ஒவ்வொரு உயிருக்கும் உயிர் நேசம் வேண்டும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்கள் மேலுமே நம்ம வந்து ஒரு அன்பு கொண்டு இருக்கணும். எல்லா உயிர்களும் உயிர்கள் தான். அந்த உயிர்கள் இடத்துல நம்ம அன்பு செலுத்தணும். அதைதான் சொன்னார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று ராமலிங்க பெருமகனார் சொல்லும்போது, ஒரு பயிருக்கு கூட, ஒரு பயிர் தானேன்னு அப்படி இன்னைக்கு நினைப்போம், சில மனிதர்கள் நினைக்க கூடும். ஆனால் பெருமகனார் வந்து ஒரு பயிர் வாடி இருக்கு, அது எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருக்குது அப்படின்னு மனம் உகந்து அத வந்து வருத்தப்பட்ட ஒரு பெருமகனார் இல்லையா? ஒவ்வொரு உயிரையும் நேசமோட நேசித்த பெருமகனார். அதனாலதான் அவர் பற்ற வைத்த தீ இன்றும் வடலூர்ல வந்து மிகப்பெரிய பலருடைய வயிறு பசியையும், அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஆன்மீக சிந்தனையையும் பெருக்கிருக்கு. இன்னைக்கு தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அன்னதானத்தை சொல்லுவார்கள். அந்த அன்னதானத்தை வந்து பெருமகனார் வந்து இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய, நமக்கு ஒரு வெள்ளை என்பது ஒரு நிறத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம்னால், வெள்ளை என்பது எதை நமக்கு கற்பிக்கும் என்றால் ஒரு அமைதியை கற்பிக்கும். அந்த உருவத்தை, பெருமகனாருடைய உருவத்தை பார்க்கும்போது இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய வாழ்வியல்ல இறைவனை உளமாற அகமகிழ வேண்டுதல் வேண்டும் அப்படிங்கிறதுதான் பெருமகனாருடைய இதுல. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆற்றல், பேராற்றல் என்று சொல்லலாம். பள்ளியிலே போன்று கல்வி கற்க இல்லாமல் மிகப்பெரிய ஞான ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கின்றான். ஞான குழந்தையாக மிகப்பெரிய ஒரு பேராற்றலை இந்த மனித உருவிலே நமக்கு கொண்டு வந்து காட்டியவர் எம்பெருமான். அந்த வழியில் ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியலை எல்லாம் இன்னைக்கு நாம் படிக்கின்றோம், அதன் வழி நடக்க முற்படுகின்றோம். அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிங்க, ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி என்று சொல்லலாம். வள்ளலாறு நான் படித்த காலங்கள்ல நான் பகிர்ந்துகிட்டது, நான் வந்து 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும் போது வள்ளலார் பெருமகனுடைய பாடல்களை வந்து ஒரு சிவாலயத்திலே சென்று எல்லோரும் ஒருங்கிணைந்து அதை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிறத மிகப்பெரிய திருவுருப்ப வந்து நம்ம வந்து படிச்சு கிட்டத்தட்ட வந்து அந்த வழியில அந்த வரிகளை படித்தாலே ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக, ஒரு ஆன்மீக நன்னறி ஒழுக்கமிக்க ஒரு மனிதனாக உருவாக்கும். ஐயாவுடைய அற்புதம் அது. ஒருவர் சொன்னால்தான் கேட்டுதான், செவியால் கேட்டுதான் நல்வழிப்பட வேண்டும் என்பது சிலருடைய கூற்றாக இருக்கலாம். ஆனால் ராமலிங்க பெருமகனாருடைய உருவத்தை பார்த்தாலே போதும், இந்த பிறவியில் கிடைத்த பேரின்பம் என்று சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான ஒன்று. அதை வந்து எந்த ஒரு இதுக்கும் ஈடாக முடியாது. இங்கே இருக்கின்ற அனைத்து நம்மளுடைய திருவர நாவுக்கரசராகட்டும், திருஞான சம்பந்தராகட்டும், மிகப்பெரிய நிறைய பெருமகனார்கள்லாம் இந்த இறை சிந்தனையை ஒவ்வொரு வழியாக கடந்திருக்கிறார்கள். இறைவனை அடைதல், தேவாரத்தை பாடி இறைவனை அடைந்தது. அது மட்டுமல்லாமல் நாவுக்கரசர் உழவார பணி செய்து இறைவனை அவ்வளவு ஒரு அற்புதமாக செய்து இறைவனை அடைந்திருக்கின்றார். இவர்கள் எல்லாம் முக்தி அடைந்த ஒரு மிகப்பெரிய இது. அதுல வள்ளலார் ராமலிங்க பெருமானாருடைய வாழ்வியலை வந்து எல்லாருடைய இதையும் இவருக்கு ஒப்பிடுதலே இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வுகளை மனிதனிடத்திலே ஆன்மீக சிந்தனையிலே உருவாக்கும். இதுதான்
என்னுடைய சிந்தனையிலிருந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஐயா அது. அதுவும் வந்து வள்ளல் ராமலிங்க பெருமானுடைய வாழ்க்கை வகுப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு அமிழ்தம். ஒரு அது அது அதை பற்றி பேச பேச வற்றாத கிணறு, அது அமுத கிணறு. அதனால வந்து அதனுடைய தமிழ் இலக்கியம் இதெல்லாம் வந்து மிகப்பெரியமானது. இறைவனை வந்து ராமலிங்க பெருமானார் வணங்கியது நீங்க நேற்று பதிவு பண்ணதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஐயா. இன்னும் நிறைய தகவல்களை வந்து படிக்கணும். என்னுடைய சிந்தனையிலிருந்து இதுதான் நான் சொல்றேன். இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. மிகப்பெரிய அற்புதம் ஐயா. நமச்சிவாய ஐயா நமச்சிவாய வாழ்க்கைங்கய்யா. கைலாஷ் நேற்றைய பதிவு பாதி பதிவு தான் பதிவேற்றம் ஐயா. ஆமாங்கய்யா, என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோனில் ஸ்பேஸ் பத்தலைங்கய்யா. அது எதோ நான் ரெக்கார்டு பண்ணேங்கய்யா, ஆனால் அது பதிவு ஆகலைங்கய்யா ஃபோன்லேயே. ஃபோனில் ஆமாங்கய்யா. ஆமாம், அதுதான் நேற்று அந்த வண்டியில் நானும் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேனாங்கய்யா. அதனால் நான் வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃபோனில் ஸ்பேஸ் வேறு கம்மியாகிடுச்சு, அதை நான் கவனிக்காமல் விட்டேங்கய்யா. அதனால நாளைக்கு அதுல இருந்து தொடர்ந்து சுருக்கமா அது முன்கதை ஓட்டம் பார்த்துட்டு போய்க்கலாம். சரிங்க. உங்க கருத்து என்ன கைலாஷ்? ஐயா நமச்சிவாய வாழ்க்கங்க ஐயா. ஐயா அடியனுடைய தாழ்மையான கருத்துங்க ஐயா. இப்போது சைவ சித்தாந்தம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு மனிதனுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து இன்னல் பட்டுட்டு இருக்கும் போதும், நம்ம வந்து ஏதாவது சோர்வுறும் போதும், என்னடா வாழ்க்கை இது, நம்ம எல்லாத்தாலையும் கைவிடும் போதும் நமக்கு வந்து கிடச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்கய்யா நமக்கு சைவ சித்தாந்தம். அது அருளாளர்கள் எழுதின மெய்கண்டார், உமாபதி சிவம், அருள்நந்தி சிவம், அப்புறம் வந்து சாமி வந்து இன்னொருத்தர் வந்து மணவாசகன் கடந்தார். இவங்க 4 பேரும் வந்து நமக்கு கிடச்ச மிகப்பெரிய பொக்கிஷங்களான பல்வேறு நூல்களை வந்து எழுதி நமக்கு வந்து ஒரு ஆன்மா வந்து மொத்த தியரட்டிக்கலாக வந்து எல்லா வகையான கேள்விகளுக்கும் அந்த சைவ சித்தாந்தத்தில் வந்து பதில் மொத்தத்தையும் சொல்லிட்டாங்கய்யா. ஒரு பிறப்பு எப்படி உண்டாகுது, ஒரு ஆன்மாவுக்கு வந்து ஆணவம், மாயை, கண்மம், எதனால் இறைவனை வந்து ஒருத்தன் பார்க்க முடியல, பார்க்கணுன்னா ஒருத்தன் என்ன செய்யணும் அப்படின்னு மொத்தத்தையும் A to Z சைவ சித்தாந்தத்தில் சொல்லி முடிச்சுட்டாங்கய்யா. அப்போ இந்த சைவ சித்தாந்தத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நாட்டம் வந்து நம்ம வந்து அந்த வகுப்புக்கு தொடர்ந்து போய் பல்வேறு வகுப்புக்கு போயிட்டே இருக்கிறாங்கய்யா சைவ சித்தாந்தம். ஐயா அதான் வரேங்க வரேன் அதுக்கு தான் வரேன். அப்போ இந்த சைவ சித்தாந்த கிளாஸுக்கு ரெகுலராக நம்ம போய் இருக்கையில் அங்கே எல்லா கிளாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆசிரியர்களாலும் வந்து எல்லா அருளாளர்களையும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பாடல்களை மேற்கோள் காட்டுறாங்க. ஆனால் வள்ளலாருடைய பாடல்களை வந்து எல்லாருமே வந்து திட்டமிடப்பட்டோ இல்லை வந்து எந்த காரணமாகவோ வந்து அவருடைய பாடல்களை வந்து எல்லாரும் தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பல்வேறு நான் கலந்து கொண்ட வகுப்புகளாக இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், வள்ளலாருடைய பாடல்களை வந்து பாடினா கூட வந்து நம்ம எல்லாம் சொன்னால் கூட வந்து அது வேணாம் அப்படின்னு வந்து அந்த கருத்தை ஓப்பனாகவே சொல்கிறாங்க. எதனால் வந்து இந்த வள்ளல் பெருமானை பற்றின இந்த ஒரு அபிமானம் வந்து இவ்வளோ தவறாக போச்சு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வந்து இருந்ததுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பிறப்பே வந்து சிதம்பரத்தில் தான் வந்து அந்த ஒளியை அவர் அந்த விளக்க பார்த்ததாக இருக்கட்டும், அவருடைய அவருடைய தந்தையாருக்கு வந்து அந்த தாயாருக்கு வந்து நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த சிவயோகியோடைய காட்சி கிடச்சதாக இருக்கட்டும், அவருடைய பிறப்பே வந்து அப்பேற்பட்ட ஒரு தூய்மையான சிவநெறி சார்ந்ததாக இருக்குது. அப்புறம் அவர் வந்து பெற்ற தாய் தன்னை மகம் மறந்தாலுங்கிற மாதிரி இறை வழிபாடு, உருவ வழிபாட்டை பற்றியும் அவ்வளவு விளக்கங்களும் அவ்வளவு நுட்பமான விஷயங்களும். இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அவர் தூங்கும்போது வந்து அவருடைய தலையில் வந்து திருவாசகத்தை வச்சு தான் வந்து அவர் தூங்குவாராமா. தலையில் வந்து அவர் வந்து தலை முடியிலையோ ஏதோ ஒன்று திருவாசகத்தை எப்போவுமே தலையில் வச்சுப்பாராமாங்கய்யா. தலையில் வச்சு தான் அவர் வந்து இரவு வந்து படுத்தா கூட வந்து அவர் வந்து திருவாசகத்தை தலையில் வைப்பாரா சொல்லுவாங்க. அப்போது அவர் அப்பேற்பட்ட வந்து சிவநெறியை சார்ந்தவராக இருக்கிறாருங்கய்யா. அப்புறம் இப்பேற்பட்டவரை போய் வந்து ஏன் வந்து இது சமயத்துக்கு விரோதமானவன்னு சொல்கிறாங்க, வள்ளலாரை வழிபடுறவங்களும் சமயவாதிகளும் வெவ்வேறு ஆட்கள்னு சொல்கிறாங்க.
இது புதுசாக வந்து ஒரு சைவத்துக்குள்ளே என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து ஏற்படுதுங்கய்யா. வள்ளலார் சைவராக கிடையாதா? வள்ளலாரை வழிபடுறவங்க சமயவாதிகளாக கிடையாதா? வள்ளலார் சொல்கிறது சைவமாக இல்லையா? இப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட்டது உண்டுங்கய்யா. அப்போ இது சார்ந்து வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கங்களும் நீங்கள் சொன்ன அந்த பதிவு விளக்கங்களும் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல கேட்கங்கய்யா. உண்மையாலுமே வந்து ஆகச்சிறந்த மெய்யடியார் வந்து வள்ளலார் தான். வள்ளல் பெருமான் தான் மெய்யடியார். எல்லாராலும் வணங்கப்பட வேண்டியவர் வள்ளல் பெருமான். அவருடைய திருவருட்பாவும் நம்ம எல்லாராலையுமே வந்து வணங்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லி வந்து அடியனுக்கு வந்து உணர்ந்தங்கய்யா. வள்ளல் பெருமானுடைய மகத்துவத்தை வந்து இத்தனை நாள் அடியனுக்கு தெரிலிங்கய்யா. நான் வந்து ஏன்னா இவங்களுடைய இந்த கருத்துக்கு நான் ஆளாகி நான் வந்து அவரை வந்து அவருடைய திருவருட்பா படிக்கிறதா இருக்கட்டும், அவருடைய நூல்கள் பதிவாக இருக்கட்டும், நான் வந்து உதாசீனப்படுத்தியது உண்டு. வள்ளலார் வேண்டாம் அப்படின்னு நான் வந்து அவரோட நூட்கள் கிடச்சாலும் நான் அதை உதாசீனப்படுத்திட்டேங்க ஐயா பல நாட்கள். ஆனால் இந்த மாதிரி உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய விளக்கம் எல்லாம் கேட்டதுக்கப்புறங்க ஐயா, வள்ளலார் வந்து ஆகச்சிறந்த மெய்யடியார், எல்லாத்துக்கும் முன்னோடி அவர் தான் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. அதனால் இந்த கருத்துக்கள் இன்னும் முழுமையாக நான் கேட்கணுங்கிற ஆர்வம் தாங்க எனக்கு இப்போ இருக்குது. வள்ளலாரை பற்றினா முழுமையான உங்களுடைய பதிவு வந்து என்னதான் அவர் செஞ்சார், அவர் யார், அவர் என்ன சொல்ல வர்றாரு, எதனால் வந்து சைவத்துக்கும் அவருக்கும் முரண்பாடாச்சு, எதனால் வந்து அவர் வந்து அந்த உருவ வழிபாட்டை தாண்டி ஜோதி வழிபாடு போனார், இப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எனக்கு உள்ளார இப்போ வரைக்கும் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுத்து இந்த முழு பதிவையும் இந்த கடைசி வரைக்கும் இந்த விளக்கம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அது வந்து சேரணும்னு நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க, வள்ளல் பெருமான் வாழ்க. ஜோதி வழிபாடு எல்லா இடத்துலயும் ஆல்வேஸ் இருக்கிறதா, எங்க இல்ல எல்லாரும் கோயில்ல ஜோதி தான் முன்னுறீங்க தீபான காலத்துல. அததான் வள்ளலார் சொன்னாரு. அது வந்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஒண்ணும் முடியாது. அப்பா என்கிட்ட வள்ளலார் உருவ வழிபாட்டை ஏற்றுட்டேன்னா நேற்று போய் கண்ட கோட்டத்துல அந்த ஒருமையுடன் திருமடிய திருமலரடி எவ்வளவு அவர் பாரு கலைஞரைக்க நம்மடி சரணம் சரணம். அதே போல திருவடி புகழ்ச்சியில பெருமானுடைய அற்புதங்களை பாடி உருவ வழிபாடுனா எப்படி திருவடியை போட முடியும்? இங்க வந்து எப்படின்னா இந்த சைவத்துல உண்மைய சொல்றவங்கள பொய் சொல்றவங்க எல்லாம் சேர்த்து ஓரம் கட்டிடுவாங்க. அவங்க திருப்பூர்ல ஒரு பெரிய அறக்கட்டளை இருக்கு. எவ்வளவனையோ கூட்டியாந்து எவ்வளவோ நிகழ்ச்சி செய்யறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம திருநாவுக்கரசு ஐயா வந்து ஒரு ஆளுடைய நிகழ்ச்சிய திருப்பூர்ல பெருங்கூட்டத்துல சொல்லணும்னு 10 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட அவர் சொன்னதானே இது, அந்த ஆடல்களுடைய பேரை வச்ச அந்த அறக்கட்டளை அவர் ஏன் சந்தர்ப்பத்தை உருவாக்க மாட்டேங்கிறது கேள்வி இருக்குல்ல. 10 வருஷமா திருப்பூர் கூட்டியிருந்து பேச வைக்கணும் ஒருத்தர் நினைச்சோம். ஆனா அது முடியலன்னு சொன்னாரா இல்லையா திருநாவுக்கரசு ஐயா? ஆமாங்க, ஆமா. அப்ப ஒரு சாதாரண ஒரு 5 கடமைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளையே ஏத்துக்காரு இந்த சமுதாயம். அந்த ஜீவகாருண்யம் வரும்பொழுது அந்த எல்லா அந்த 5 கடமைகளையும் ஒரு வாழ்வில கடைபிடிச்சார். பசித்தவனுக்கு சோறு போடணும் செஞ்சாரா? ஆமாங்க, ஆமா. எல்லா உயிரிழந்து அன்பு காட்டணும், எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்கனா என்ன அந்த பூத வேள்வி. ஆமாங்கய்யா. சைவர வாழ்ந்தவர். இந்த சமுதாயத்துல வந்து சைவ சமயம் சார்ந்தது சைவ நன்னறியாளர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சைவ நன்னறி என்பது அந்த 5 கடமைகளை செய்து ஒழுக்கமாக நேர்மையாக இறைவன் பெயரை சொல்லி பொருளீட்டாத நெறி வந்து அந்த நன்னெறி. அதே சமயமா மாறினா அந்த இறைவனின் பெயரால் அவங்க பல்வேறு சூழல்ல பொருளீட்டுறாங்க, விழா எடுக்கிறாங்க, அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு தானக்கு தானே அப்பரணி பொடின்னு போட்டுக்கிறான். ஒருத்தர் வந்து வள்ளலார் எனக்குள்ள ஆவியா பூந்தார், நான் ஒருத்தன், அதையும் முட்டாள் ஜனங்க நம்பினாங்க, அவனும் உருவாயிட்டான். இங்க என்னன்னா வள்ளலாரை பற்றி தெளிவான பதிவை வந்து இந்த சமுதாயத்துக்கு செல்லக்கூடாது திட்டமிட்டு மறைச்சாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது எல்லா கோயிலையும் சன்மார்க்க சங்கம் இருக்கும். அங்க அருட்பெருஞ்சோதி அகவல் வந்து எனக்கு தெரிஞ்சு 86ஆம் ஆண்டு வரை கம்பல்சரி பாடிட்டு இருந்தாங்க. எல்லா ஆலயங்களும் சன்மார்க்க சங்கம் இருக்கும்.
ஓ, சரிங்க அவங்க சரிங்க. வந்து ஆமா அருட்பெருஞ்சோதி அகவல் பாடுவாங்க, ஒருமையுடன் விரோதி பாடுவாங்க, கடைநிலை கணபதி அப்புறம் எதனால இங்கே தற்காலத்தில் அப்படி ஒரு ஒரு ஒதுக்குதல் வந்துருச்சு? ஒதுக்கல்னா இந்த தமிழ் பற்றாளர்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிரிப்டோ கிறிஸ்டின் குரூப் வந்து சைவத்தினா வித்து வாழக்கூடிய ஒரு குரூப் வந்து அந்த குரூப் எல்லாம் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வரலாறு மாதிரி வாழணும்னா அந்த 5 கடமைகள் சொல்லணும் இல்ல. ஆமாங்கய்யா. வாழ்ந்தாருங்களே. ஆமாங்க. அதனால அதுக்கு பிறகு கால மாற்றம், இந்த ஆட்சியாளர்கள் மாறினாங்க, சைவ சமயத்துல மொழி பிளவை உருவாக்குனாங்க. அப்புறம் அங்க இருக்கிற சன்மார்க்கிகள் அவங்க ஒரு பக்கம் வரலாறு திருநீரை வச்சதுல கதை அடிச்சாங்க. என்ன சன்மார்க்க சங்க வடலூர் பத்தி ஏதாவது அன்னதானத்தை பத்தி நீங்க எல்லாம் சிறப்பா சொல்றீங்க. நானும் திருப்பி அவங்க கீர்த்தனா அவங்க இவங்க யாரு நம்ம அவங்க மாமாவும் வடலூர் போயிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தருவாங்க அன்னதானத்துக்கு ரெகுலரா, வருடத்துக்கு ஒரு முறை. அவங்க மாமா, அவங்க அம்மாவுடைய தம்பி தாய் மாமா. அப்ப நான் போயிருந்தப்ப இலைய சோத்துல ஒண்ணுமே இல்லை, உப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்னையா சாப்பாட்டுல உப்பே இல்லை அப்படிங்கிறேன். அவன் சொல்றான் வரலாறு ருசி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா, உப்பு இல்லாத சோற மனுஷன் இவனை சட்டம் போட்ட பிறகு உப்பு கொடுத்தாங்க. அப்புறம் போய் அந்த கோயில்ல அந்த அதிகாரி செயல் அலுவலகம் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்புறம் அங்க இருக்கிற நெய்வேலி சார்ந்த சில அன்பர்களை விட்டு அந்த சதாசிவம், மணிகண்டன் ஒரு 5-6 பேரு நம்ம பசங்க இருக்காங்க, எங்க தப்பு செஞ்சாலும் போய் அடி போடுவாங்க. ஏன்னா சிவருமானே வீரபத்திரன் அனுப்ப போல சொக்கருக்குன்னு வீரபத்திரன் டீம் ஒண்ணு, அவங்க கிட்ட சொல்லி வடலூர் போய் ரெகுலரா பாருங்க. ஒழுங்கான உணவு, உப்பு சாப்பு இல்லாத சோறு போட்டா அடி. கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம அந்த இலை பாத்தீங்கன்னா, அந்த கடையில அழுகி போன இலை இருக்குல்ல, அதுக்கு நான் அந்த ரோட்டிய சுருக்க எடுக்கிற புழு இருக்கும் இல்ல, இந்த லட்சணத்துல தான் இந்த வள்ளலாருடைய அந்த சன்மார்க்க சங்கத்துல சோறு போடுறாங்க. ஆனா இங்க எங்க ஊர்ல மேச்சேரி இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா முதியோர்கள் சாப்பாட்டுகளை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு காலையில 4 இட்லி, மத்தியானம் ஒரு தயிர் சாதம், லெமன் ரைஸ், அது மாதிரி இங்க நிறைய இடத்துல அன்பர்கள் நிறைய செய்யறாங்க. இதை விட ஒரு கொடுமை நடக்குது. கஞ்சி ஊத்துவாங்க. இந்த வள்ளலார் வழிபாட்டுல சன்மார்க்கிய சங்கத்துல வந்து டெய்லி காலையில கஞ்சி ஊத்துவாங்க. வெறும் வயிறோட கடந்த பசி அவ்வளவா எடுக்காது கைலாஸ். இந்த குழுல இருக்கலாம் ஒரு நாளைக்கு வள்ளலார் இயக்கத்துல ஊத்துற மாதிரி கஞ்சி வச்சு காலையில வெறுமையத்துல குடிச்சு பாருங்க. 11 மணிக்கெல்லாம் நல்ல பசி இருக்கும். கஞ்சி ஊத்துறத அன்னதானம். அப்ப இங்க என்னன்னா, அவர் சொன்னதை வச்சு ஒரு குரூப் லக்ஸரியா பொழைக்குது. வடலூர்லயே நல்ல சோறு கிடையாது. அங்க மனிதர்கள் சாப்பிடுறதுல பண்டிகைகள் சாப்பிடுறதுதான் சமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் இலையை பார்த்து எந்திரிச்சிருவாங்க, பாதி பேர் உப்பு சப்பு இல்லாத எப்படி விதியேன்னு குருபிரசாதம்னு சாப்பிடறோம்னா நிறைய பேர் இருக்கும். ஆனா கொண்டு போய் டொனேஷன் கொடுக்குற எவனுமே கேட்க மாட்டேங்க. ஏன்னா சோறு போடுறீங்க, உப்பு சப்பு இல்லாம இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி 24 மணி நேரம்லாம் அங்க ஒன்னும் சோறு போடல. அந்த அளவு குறிப்பிட்ட நேரத்தை சாப்பாடு போடுறாங்க. ஆனா அதே வந்து வேப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இங்க விருதாச்சலம் போறதுல வேப்பூர் கூட்டோடுன்னு, அங்க திருநாவுக்கர சாமிகள் திருமடம்னு தங்கதுரைன்னு ஒரு ஐயா வச்சு நடத்துறாங்க. அவர் வந்து வள்ளலாரிடத்து அளப்பற்ற ஈடுபாடுடையவர். இன்னைக்கு நாம் வாழும் கட்டத்துல அணையா அடுப்பு வச்சு 24 மணி நைட்டு 10:30 வரைக்கும் காலையில ஒரு
8 மணி வரைக்கும் கூழ் ஊத்துறாங்க. ஏன்னா சமைக்க டைம் இருக்காது, லைட்டா ஊத்துறாங்க. அதுக்கு பிறகு போனீங்களா உங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு போனா கூட ஸ்பெஷல் சோறாக்கி போடுறாங்க. அப்படி அந்த வள்ளலாருடைய அந்த அன்னம்பாடிப்பை வந்து இன்னைக்கு வாழ்ந்து செய்து கொண்டிருப்பவர் தங்கதுரைன்னு ஒரு ஐயா. வேப்பூர் அந்த பக்கம் யாராவது போனீங்களா, அங்க போய் சாப்பிட்டு பாருங்க. அதையும் சாப்பிட்டு வடலூர்லயும் போய் சாப்பிடுங்க. எல்லாம் வள்ளல் பெருமான் வந்து வெறும் சோறு போடுறத மட்டும் சொல்லல. சர்வ கலாசாலை அறிவியல் ஆய்வுக்கு நிறைய 13 கட்டளைகள் வள்ளலார் கொடுத்திருந்தாரு. அந்த 13 கட்டளை என்னன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் யாரும் கொண்டு போய் சேர்க்கல. ரொம்ப வேதனையா. நீங்க வடலூர் போனீங்களா, கொஞ்சம் உணர்வோட வடலூர் போய் அந்த அன்னம்பாடி படத்துல சாப்பிட்டீங்களா, வரும்பொழுது மனசு நொந்துதான் வருவீங்க. அது இல்லாத அவங்க அங்க ஆசிரமம் தொடங்கிட்டாங்க. உலக நாடுகள் முழுக்க பணம் வருதுன்னு தெரிஞ்சதும் நிறைய பேரு வடலூர்ல சுத்தி சுத்தி அவன் ஒரு மடம் வச்சிருக்கான். அதை ஒரு 2 பேர் நல்ல சாப்பாடு போடுறாங்க, பராமரிக்காங்க. அப்புறம் சிவபிரகாச யோகிகள்னு ஒரு ஐயா, அவர் வள்ளலார் பேர்ல ஒரு மடம் தொடங்கி அவங்க என்ன செய்யறாருன்னா, நடக்க இயலாத படுக்கையா கிடக்குறாங்கல்ல, அப்படி இருக்கிற மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள கொண்டு போய் நம்ம விட்டுட்டா போதும். அவங்களுக்கு சாப்பாடு, அவங்க சாற வரைக்கும் அவங்களே பார்த்து எடுத்து அடக்கமும் பண்ணிடுறாரு. அப்படி ஒரு சீடர் இருக்கார் வள்ளல் பெருமானுக்கு. அதே போல நம்ம தங்கதுரைய சொன்னார் இல்லைங்களா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 70 அனாதைகளை தினந்தோறும் பராமரிக்கிறார். கட்டெல்லாம் இரும்பு கட்டு, அப்புறம் என்ன கம்பளி அது இதெல்லாம் வாங்கி போட்டு வேற லெவல். குழந்தை பையன் இருந்தா கூட அந்த முதியோர் அனாதைகளை வந்து அப்படி பராமரிக்க மாட்டோம். அப்படி அருமையான தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வந்து நிறைய பேர் படிக்கிறோம், நிறைய பேர் பாடுறோம், சிலர் வாழ்றாங்க. அதுல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற சான்றுகள்ல மிக சிறந்த வள்ளலார் சொன்னதை மிக சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறவங்க 2 பேர். ஒருத்தர் வடலூர்ல இருக்கிற சிவபிரகாச சுவாமிகள், இன்னொருத்தர் தங்கதுரை ஐயா. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யாரும் காணோம். யாரோ ஒரு முகன் அப்படின்னு ஒரு முகமூடி அன்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை அறிமுகப்படுத்திக்கிட்ட கொஞ்சம் சிறப்பா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்கய்யா. மூகாம்பிகை மாதேஸ்வரன் கோயில்ல இருந்து பேசுறீங்க. குஞ்சாண்டு அன்னைக்கு வந்திருந்தீங்களே. ஓ, நீங்க தான் இந்த முகமூடியா? அது இமெயில் ஐடி இது, அது அப்படியே அது எம்பளம், அது அப்ப போட்டது அப்படியே மாத்தல. நான் பார்த்து பயந்து கிடுக்குன்னு நட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் போட்டல ஒரு ஆர்வம் வந்துட்டாரான்னு இருக்கு. ஐயா, முருகோட பேரை முகன் மாத்தி அதுக்கு தகுந்த ஒரு எம்பளத்தை போட்டுங்க. தவறா இருந்தா மாத்திக்கிறேங்க. தவறா இருந்தா இல்ல, இந்த சினிமாலாம் இப்படி முகம் போடி போட்டு வந்தா அவங்க போட்டு தள்ளுறாங்க. ஏன்னா போட்டு தள்ள எவன் வரானா எப்ப வரான்னு தெரியாத பாத்துன்னா முகமூடி பார்த்தோம் பயந்துட்டான் ஒரு மாத்திக்கிறேங்க. ஐயா செந்தில் ஐயா. செந்திலையா? செந்திலையா? செந்தில் வந்திருக்காரு, லைன்ல இருக்காரு முருகன். செந்திலையா. நமச்சிவாய வாழ்க எல்லாருக்கும். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாயம் வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. ஐயா, அடியேன் செந்தில்வேல் பேசுகிறேன். சொல்லுங்கள் ஐயா. தாங்கள் மிக சிறந்த பாபநாசம் ஐயாவுடைய சீடர். இலவசமாக கர்மாதி செய்வர், கல்யாணம் செய்வர், கும்பாபிஷேகம் செய்வீர்கள் சொல்லிட்டேன். எல்லார்கிட்டையும் போதுமா? மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. மேல முகமூடி போட்டுக்காரே அவரும் அதே லைன் தான். ஐயா, இந்த இவங்க 2 பேரும் யாருன்னா, எங்க பகுதியில ஆலய கும்பாபிஷேகம், பெரியவருடைய இறுதி காரியம் முதலியவற்றை வந்து எந்த ஒரு பணமும் பெற்றுக்கொள்ளாமல் செய்ய வேண்டும்னா அவங்க ஆசான் கற்றுக் கொடுத்து இலவசமாக இத நிறைய. நமச்சிவாய வாழ்க. ஐயா, நாமக்கல்ல மனோகரன் இருக்காரு ஐயா. ஆமா, செந்தில் இந்த மனோகரன்கிறவரும் உங்களை போல அன்பினால் எல்லாம் செய்யறவர்னு வச்சீங்களே. எனக்கு இதை சொல்லி சொக்கர ஐயா தாங்க.
ஐயா ஐயாவை வந்து ஏற்கனவே ஒரு ட்ரிப் அறிமுகப்படுத்தினீங்க போன வருஷம். ஆமாங்க. ஆமா. இன்னும் சந்திக்கலைங்க. நேர்ல சந்திக்கலைங்க ஐயா, ஆனா போன்ல உரையாடிக்கிட்டோம். ஆமாங்க. உங்க கருத்து என்னங்கய்யா வள்ளலார் பற்றி செந்திலையா? வாடிய பயிரை கண்டபோது வாடி நின்றார் வள்ளலார். நீங்க வாடினீங்களான்னு தான் கேள்வி. ஐயா அதாவது ஐயாவுடைய அளவுக்கு நம்ம வாட முடியாது, மனதளவுல வாடி இருக்கோம். மாட்டினீங்களா? இருங்க ஒரு சம்பவம் சொல்லியே ஆகணும். இந்த வள்ளலாரை போல இங்க வாழ முடியாதுன்னு செந்தில் சொன்னாரு. ஆனா அமரகுந்திங்கிற ஒரு ஊர், அங்க நாங்க 96கள்ல டியூஷன் நடத்திட்டு இருந்தோம். இலவசமா 5 நாள் பள்ளிக்கூட பாடம் எடுத்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஆன்மீக வகுப்பு. ஒரு முறை கடுமையான வறட்சி காலம். அந்த டைம்ல அமரகுந்தியில தண்ணி கிண்ணி எதுவுமே கிடைக்காது. அவ்வளவு தண்ணினா சாராயம் தான் கிடைச்சது, குடிநீர் அதெல்லாம் கிடைக்காது, அவ்வளவு வறட்சி. அப்ப கோயிலுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமைனா உழவார பணி செய்வோம். உழவார பணிக்கு போகும்பொழுது சிவராம சுத்திரின்னு ஒரு குட்டி பாப்பா 8th படிச்சுட்டு இருந்தா. அந்த கோயிலுக்குள்ள நாங்கெல்லாம் போயிட்டோம். அந்த சிவராமி கோயிலுக்குள்ள வரமாட்டேங்க. ஏன்னா கண்ணு வரல என்ன இல்ல, எங்க தோட்டத்துல சோள பயிரெல்லாம் சாவர மாதிரி படுத்துட்டு கிடந்து மழைய தராத இந்த சொக்கனார் குண்டு என்ன வேஸ்ட் அப்படின்ட்டா. இந்த சாமி இருந்து வேஸ்ட், மழை வராத உள்ள வரமாட்டேன்ட்டு உட்காந்துட்டான். உடனே நானே ஷேக்ஸ்பியர் அவங்க குழந்தை ஜூஸ் நடத்துற ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து போய் சாமி கிட்ட அந்த போட்டி செலுத்தாங்க. ரொம்ப எட்டாகி விண்ணாகி படிக்கிறோம். 3வது பாடல் படிக்கும் போது பிடிச்ச மழை 1.5 மணி நேரம் அங்கில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த தண்ணி பஞ்சம் கிடையாது. சாமி சிவகாமி வள்ளல் போல வாழணும்னு எண்ணத்தோட அந்த எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்த இறைவன் செந்திலுக்கும் கீர்த்திக்கும் பாலசுப்ரமணியம் பெரியப்பாவுக்கும் நம்ம கைலாஸ்கோ லோகநாதன் அந்த எண்ணம் இருந்த சிவ மாதிரி மனநிலை இருந்த ஏன் மழை பொழியாது? அது வள்ளலார் முடியாது என்று நினைக்க கூடாதுன்னா நம்ம கேட்டா வரும்னு நம்பணும். நம்ம நம்பணும், பஸ் நம்புங்க. சத்தத்தையே காணோம் செந்திலே. ஐயா அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து பயிற்சி எடுத்து அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறேன். திருவருள் இன்னைக்கு விட மேட்டூர்ல மழைன்னு கேள்விப்பட்டேன். ஒசூர்ல நல்ல மழை. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. சொன்ன மந்திரத்தை நாங்க பிரதோஷ அன்னைக்கு நந்தி பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்குள்ள அந்த மந்திரத்தை அபிஷேகம் முடிகிற வரைக்கும் சொல்லணுங்கய்யா. சரிங்கய்யா. முடிகிற வரைக்கும் மழை வரலைங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் மழை பிடிச்சிச்சு பாருங்க. அன்னதானம் பண்றது கூட வழி இல்லைங்க. 1 மணி நேரம் கோயிலுக்குள்ள இருந்தா வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு மழைங்கய்யா. ஓ சரி சரிங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கய்யா. எல்லாரையும் சொல்ல சொல்லி நாங்க அதை பண்ணணும். ரொம்ப நிறைவா இருந்தது. இப்ப தெரியுதா நீங்க கேட்டாலும் மழை வருதுன்னு? ஆமாங்க ஐயா. உட்கார் சொன்னா மழை வருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஏகேஎஸ் ஆறுமுகம் ஐயான்னு ஒருத்தர் வந்திருக்காங்க இன்னைக்கு குழுல. ஐயா ஆறுமுகம் ஐயா. கைலாஸ் ஐயா நமச்சிவாய வாழ்க. விட்டுருங்க அறிமுகப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் விட்டுருங்க. அப்புறம் கிருத்திகா உங்க கருத்து? ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. வரலாறு பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லும். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரை பத்தி முழுசா தெரியாது, ஆனா அவரை பிடிக்கும். இது வரைக்கும் இது மட்டும்தாங்க ஐயா. ஆனா வந்து அந்த பசிங்கிறது அவர் போக்கணுங்கிறது சொன்னீங்கல்ல, நீங்க சொல்றீங்கல்ல,
ஆமா. அது வந்து எனக்கு வந்து அது இயற்கையாவே வந்து எனக்கு யாரா பசிக்குதுன்னு வாய் திறந்து சொல்ல தேவையில்ல, அவன் குரல்லயே அது தெரிஞ்சிருமா எனக்கு. அப்ப வந்து எனக்கு பதட்டமா ஆயிடும். ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட வைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அது ஒரு சின்ன வயசுல இருந்தே இது. இப்ப ஆனா வீட்டுக்கு வந்தா மட்டும் சோறு போட மாட்டீங்க. ஐயா அன்னைக்கு முதல் தடவை நீங்க வந்தோடனே நான் எவ்வளவு பதட்டத்துல இருந்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இந்த நேச்சர் இருந்தாலுமே அன்னைக்கு நீங்க அந்த சித்தேஸ்வரன் கோயில்ல சாமி பார்க்காம நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னீங்க. ஆனா வந்து அந்த சாமி பார்த்துட்டுதான் சாப்பிடணுங்கிறது அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த கொள்கையில இருக்கிறீங்க, வற்புறுத்தவும் முடியல என்னால, அதனால அந்த இது ஆயிடுச்சுங்கய்யா. சரி விடுங்க, ஒரு நாள் வந்து சாப்பிடுறேன். இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப கார்ல இப்ப ராமேஸ்வரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்ப போலீஸ் ஆளுங்களை வெளியில வந்து எல்லாம் ரோடு திருப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப எதிர்ச்சியா நாங்க எந்த ரூட்டுக்கு போறப்போ ஒருத்தங்க போலீஸ் சார் வந்து அந்த சைடு நான் அட்ரஸ் மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். அவங்களுக்கு குரலே வரல சாருக்கு. அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் என் கையில இருந்தது பழமும் வந்து கையில அண்ணா நீங்க என் கூட பிறந்தவங்களா நினைச்சுக்கோங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, ஊர்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க சேவை சிறந்தது. இல்லம்மா வேண்டாம், எனக்கு முடியல, அந்த வெயில் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எனக்கு உங்களுக்கு குரலே வரல, முதல்ல சாப்பிடுங்கன்னு கையை கொடுத்துட்டுதான் வண்டியை எடுத்தேன். எனக்கு அது என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. அவரு வாங்கிட்டாரு, சரிம்மா உங்களுக்காக வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு அது பசிங்கிறது உணவு பசி மட்டும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுல வந்து பசிங்கிறது நிறைய இருக்கு. இறைவனை பார்க்கணுங்கிறதே ஒரு பசிதான். அது எனக்கு இதுதான் பசிங்கிறது. நான் சொல்றது உணவை மட்டும் சொல்ல மாட்டேன், அதுல எல்லாமே வரும். அறிவு தேடலுங்கிறதுமே ஒரு பசிதான். குருவை வந்து நம்ம ஒருத்தர் குருவா நினைக்கிறோம், நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தவங்க வரணுங்கிறதே ஒரு பசிதான். அது இறைவன் நினைச்சாதான் முடியும். கீர்த்தனான்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க புதுசா. தேன்மொழி அம்மா, உங்க கருத்து? உங்களுக்கு பெருமானோட வள்ளல் பெருமான் அவரோட ஜீவ காருண்யமும் அவரோட கொள்கைகளும் உயர்ந்த நிதிரதுங்க ஐயா. அதிவேர் சொன்னதுல எல்லாம் அவளோட ஆனா முதல் 6 திருப்பாவில் அவர் அத்தனை பாடல்கள் பாடிட்டாங்க ஐயா. திருவருட்பாடல ஒவ்வொரு பாட்டுக்கும் அவ்வளவு ஒரு இதுல நிறைய தமிழ் மொழி புது மொழி அதுல கொடுத்திருக்காரு அதிவேர். ஆமாங்க, அந்த முதல் 4 திருவருட்பாடலையுமே அவர் கண்ட பெருமானோட இதுல நேரடியான வழிபாட்டை சொல்றாரு. மனம் தெளிந்து 5வது 6வது திருவருட்பாடல ஜோதி வடிவத்தை பத்தி ரொம்ப நல்லா சொல்லிட்டாரு. சரிங்கம்மா, நல்லா இருக்குங்க. அவரு அந்த கொள்கைகளை வந்து விடாம கை பற்றி உண்மை நெறியோட இருந்து பற்றி வாழணும்னு எல்லாருமே இருக்கணும். ஆனா கண்டிப்பா நீங்க சொன்னாப்புல எல்லாம் மறைச்சிட்டாங்க, மறைக்கிறாங்க. இன்னும் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரியலைங்க. இன்னும் பின்னாடி இன்னும் சின்னவங்க இருக்கிறவங்களுக்கு இன்னுமே சுத்தமா அவங்களுக்கு தெரியறது இல்ல வள்ளல் பெருமானை பத்தி. கொண்டு போவாங்க. கண்டிப்பாங்க. நவநீதரண்ணா, ஐயா நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க ஐயா, வள்ளலார வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாதுங்கய்யா, ஐயா தான் நம்மளை தேர்ந்தெடுத்து கூப்பிடுவாங்க. நம்ம வந்து நினைச்சாலும் அங்கெல்லாம் போக முடியாது ஐயா. அந்த அவர்கிட்ட உத்தரவு வந்தாதாங்க அங்க போகவே முடியும். ஏன் இப்படி நீங்களே உங்களை தாழ்த்திக்கிறீங்க? இல்ல தாழ்த்திக்க சொல்லிங்களேங்க, நான் ஏன் முடியாது? இல்ல நான் சொல்ல வரலைங்க, ஜெனரலா சொல்ல வரேன். நானு ஜெனரலா ஏன் முடியாதுங்கிறேன். முடியாதுன்னு சொல்ல வரலைங்க.
அதாவது எவ்வளவு நாளா அவருடைய இதுல போகணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு உந்துதல் வந்தது. யாரு மூலியமா தொடர்பு கிடைச்சதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் உங்க நினைவே ஒரு தொடர்பு தாங்க ஐயா. இல்ல அதாங்கம்மா நான் சொல்ல வரேன். ஒருத்தர் தொடர்பு உங்க கிடைச்சது நினைவுலதான் இருக்கிறாரு, அவங்க வேற எங்கேயும் இருக்க மாட்டாரு. அதாவது இங்கிலும் எங்கும் நிறைந்த அருட்பெருஞ்சோதி. அத போய் உங்களுக்குள்ளேயே சூடு இருந்தா உங்களுக்குள்ளேயே அருட்பெருஞ்சோதி இருக்கு, ஜீவகாருண்யம் இருந்தா உங்களுக்குள்ள இருக்கு. புதுசா எங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி சொல்ல வரலைங்க. நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வரும்போதுதான் நமக்கு அது கரெக்டா செட் ஆகும்னு சொல்ல வரேன். எல்லாருமே ஃப்ரீக்வன்சி உங்களாலதாங்க ஏன் வந்தது? வந்துச்சு இல்ல, வந்துட்ட பிறகு என் குழப்பம் இல்லைங்க. சொல்ல வர இத்தனை வருஷமா இருக்கும். நானும் போயிட்டு வந்திருக்கேன், எல்லாம் இது பண்ணிருக்கேன். பட் வந்து இந்த தடவை அவரு மனசுல வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க ப்ராப்பரா போக முடியுது, செயல்படுத்த முடியுது, கருத்துகள் தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது அந்த ஒரு கருணை தாங்க எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அன்பு வடிவான வள்ளலார் வந்து நம்ம ஒரு படி எடுத்து வச்சோம், அவர் 1000 படி நம்ம பக்கம் எடுத்து வைக்கிறாரு. அவர் நினைச்சாலே நமக்கு கண்ணு கலங்குதையா. அங்க போய் நின்னா எங்க பேச்சே வரல. மௌனத்துல அழுகதான் வருது. ஆமா, அவர் வழிகாட்டணும்னு தான் போயிட்டு வந்திருக்கேன். அவங்க கேட்டாங்க, நான் போய் பார்த்தேன் வள்ளலாருக்குல, நீ எதுக்கு தேடி வந்திருக்கீங்க என்ன? நான் எனக்கு எதுவும் தேடி வரல, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் நான் உங்ககிட்ட வரல, நான் இறைவனை தேடிதான் வந்தேன். அவர் தான் வர வச்சிருக்காரு. எனக்கு இங்க வழியும் தெரியாது, இடமும் தெரியாது, ஆட்களும் தெரியாது. ஏதோ ஒரு உத்தரவு பேர்ல நான் வந்திருக்கேங்க. ஏன்னா அப்புறம் போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்க பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் என்ன எதுக்கு ஒருங்கிணைப்பாளர்? அப்படி சொல்ல இல்லைங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் தாங்க நமக்கு அடுத்த படி செல்ல வழி வகுக்குதுன்னு சொல்ல. சான்றோர்கள் உத்தமர்களுடைய தொடர்பு தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுதுங்க. பாலசுப்ரமணியம் பெரியப்பா, உங்கள் கருத்து? பாலண்ணா இருக்கீங்களா லைன்ல? ஐயா சொல்லுங்கய்யா. கூப்பிட்டீங்க. வள்ளலார் பற்றி உங்களுடைய சிந்தனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் பாட்டுக்கு வகுப்பு எடுத்து சிந்தனையில என்ன இருக்குன்னு தெரியாத வகுப்பு எடுக்க கூடாது இல்ல. வகுப்பு இல்ல, நம்ம வள்ளலார் கூட 3 நாளா ஜாலியா பயணம் பண்ணிட்டு இருந்தோம். 2 நாள். இன்னைக்கு ஏனோ இறைவன் வந்து நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க மாட்டேன்னு வள்ளல் பெருமான் ஒரு சூழல் மாற்றத்தை உருவாக்குனாரு. அதனால இப்ப இந்த கருத்தை கேட்டுட்டு இருக்கேன்னு வைங்களேன். மனோகரன், நமச்சிவாய் வாழ்க ஐயா. சொல்லுங்க மனோகரன். தானே அருளானான், தானே பொருளானான், தானே தானானான், என்னுடைய நாயகன் ஆனான் அப்படிங்கிற அந்த வாக்குக்கு இணங்க அவரே நமக்குள்ள இருந்து எல்லாத்தையும் நமக்கு வழிநடத்திட்டு இருக்காங்க. அந்த உணர்வு மேலோங்கி இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். சுப்பிரமணியம் ஐயா, உங்களுடைய கருத்துங்கய்யா. அந்த வகுப்பை பற்றி உங்களுடைய ஒரு இதுல வள்ளல் பெருமானை பற்றி உங்களுடைய ஐயா 2 நாள் வகுப்புன்னு அட்டன் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் கூட வகுப்பே வந்து அவங்கவுங்க வாழ்வியல்ல வள்ளலார் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு கலந்துரை. என்ன பொறுத்தவரை ஐயா வள்ளலார் எனக்கு நீங்க 2 நாள் நடத்தல இருந்து ஒரு சில செய்திகள் கிடைச்சதுங்க. ஒண்ணு, அதுக்கு அடுத்தது ஜோதி வடிவில் எல்லாருமே நம்ம இறைவனை வணங்கினாலுமே கூட வள்ளலார் காட்டிய வழிதான் அந்த பெருங்கருணை மூலம் நம்ம அருட்பெருஞ்சோதியை வழங்கணும்ங்கிறது ஒரு நல்ல முடிவுங்க. அது
அவருடைய பெருங்கருணை இருந்தா தான் நம்ம ஜோதியை வணங்க முடியுங்கிறத வலியுறுத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. ஜீவகாரண்யமே சன்மார்க்கத்தின் திறவுகோல் அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. எல்லா வாழ்ந்தும் காட்டியிருக்காருங்க ஐயா. அவரு மற்றவங்களாட்ட வாயில சொல்லாம தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அதாவது ஆதீனங்கள் தவறு செய்யும் பொழுது அவளை சாடி காட்டி இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் இருப்பேன், மற்றவங்களை பத்தி நான் கவலைப்படலைங்க உறுதியா இருந்துட்டு போனாருங்க ஐயா அவரு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கிய செய்தியா எனக்கு தெரியுதுங்கய்யா. பிழை யார் செய்தாலும் சுட்டி காட்ட வேண்டியது அந்த சைவருடைய கடமை. ஆமா, அது நீங்க சொன்ன பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி தெரியாதுங்க. அந்த மதுரை ஆதீனம் எனக்கு தெரியாதுங்க. நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஆதீனத்தில் இருந்தாருங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுதுங்க. நீங்க சொன்ன பிறகுதான் சீடருங்க. சீடர் இருந்தாருங்கிறது அதெல்லாம் பெரும்பாலும் வெளியே தெரியலைங்க அந்த செய்தி. அவரு எல்லாரும் வள்ளலார பார்த்த இந்த வள்ளலாரே வந்து சைவத்துக்கு ஒரு கருத்து அடிபட்டு போயிடுமே தெரிஞ்சு அதுக்காக திட்டமிட்டு மறைக்கப்பட்டுருச்சுங்க. திட்டமிட்டு மறைச்சிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாளா தெரியாம இருந்திருக்குது. இப்பதான் அதுக்கு காரணம் இந்த அவர் வந்து 6 மணி நாள் அவர் எழுத்து போனதுக்கு காரணம் இதுதாங்கிறது இப்பதான் தெரியுதுங்க. இவங்க தான் தூண்டி விட்டு அவர் போயிருக்கிறாரு. ஒரு கொடுமை என்னன்னா, ஆறுமுக நாவலருக்கு யார் மதுரை ஆதீனம் தான் குரு, அதே ஆதீனத்தின் சீடதான் ராமலிங்கம். இது 2 பேருக்குமே தெரியாது. இந்த அதான் யாருக்கும் தெரியலைங்கய்யா. பெரிய உண்மைங்க நீங்க கொடுத்தது. ஆறுமுக நாவலருக்கும் 290வது சன்னிதானத்தினுடைய மாணவர்கள் இருக்காங்க. வல்லாரையரும் ஒரே குருவுடைய உபதேசம் பெற்றவர்கள். இந்த உண்மை வந்து எங்கேயுமே இல்லைங்க. நீங்க சொன்ன பிறகுதாங்க தெரியுது. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் காணுங்க. ஆதீன மதுரை ஆதீன வரலாற்று நூல்ல அதை மென்ஷன் பண்ணி இருக்கீங்க அதுல. அப்ப நான் சரிங்க, நீங்க சொன்னவரை நான் எடுத்து படிச்சு பாக்குறேன். வந்து ஆதீன வரலாறுன்னு 292 ஒரு புத்தகம் போட்டது. நான் பாக்குறேங்க. அந்த புத்தகத்துல வள்ளலாருக்கு அவர் கடிதம் எழுதிய கடிதம் கூட போட்டிருப்பாங்க. சன்னிதானம் வந்து என் கண்ணின் மணியான ராமலிங்கத்துக்கு அப்படின்னு எழுதுவாராம். சரிங்க. அப்ப வந்து ராமலிங்கம் என்ன எழுதுவாங்க, என் கண்ணின் ஒளியான குருநாதருக்கு குருபாதம் சரணம் அப்படி மாதிரி தொடங்குவாராம். சரிங்க. அதாவது மிகப்பெரிய உண்மையை வந்து பிளான் பண்ணி மறைச்சிருக்க மாதிரி தெரியுது. நீங்க சொன்ன பிறகுதான் இந்த அளவுக்கு விளக்கங்கள் தெரியுதுங்க ஐயா. இன்னும் நிறைய இருக்குங்கய்யா. அது என்ன நீதான் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்பதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆக நிறைய உண்மைகள் வெளிவர போகுதுங்க. நாங்களும் நல்ல தெளிவடைய போறோம். அந்த அளவுக்கு அந்த ஒளி அப்படிங்கிறது இவ்வளவு விஷயங்கள் ஆழ்ந்து நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது நாங்க கொடுத்து வச்ச புண்ணியம் நான் நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லைங்களா? ஆமா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் யாரோ கேட்பினும் பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அது காரணமா நம்ம சும்மா வந்து அவன் இல்லைன்னா இல்லைங்க, ஒருத்தன் 10 பேர் இல்லைன்னா ஆமா இல்லைன்னு நம்புறது, 10 பேர் இருக்குன்னா ஆமா இருக்குன்னு நம்புறது, இதெல்லாம் நம்மளே தீர்மானிச்சுக்கிறது. 10 பேர் சொல்லிட்டாங்கப்பா அது இல்ல, 10 பேர் சொல்லிட்டாங்கப்பா இது இருக்குன்னா அது இருந்ததா இல்லையான்னு யாரும் ஆய்வு செய்யும். உண்மை உலகத்துக்கு வர வேண்டிய தேன்மொழி அம்மா சொன்ன மாதிரி இன்னும் அடுத்த தலைமுறையில வந்தா எப்படி காந்தி பேரு காமராஜர் பேர் திட்டமிட்டு அழிக்கப்பட்டதோ அது போல வள்ளல் பெருமான சைவர்கள் என்று சொல்லிக் கொண்டு திருமணங்களில் இருந்த ஒரு 3 திருமணாதிபதி செய்த வேலை இன்னைக்கு சுத்தமா போச்சு. ஆமா, ஏதோ இப்போ ஓரளவுக்கு இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க, அந்த சபையெல்லாம் கட்டுறாங்க போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வெளியே வருதுங்க ஒழிய நீங்க சொல்லி தெரியுது இல்லைங்க. அது ஒரு காமெடியான விஷயம். ஆமா அது உண்மைதாங்க. இந்த காமெடியான விஷயத்துல ஒரு இந்த வழியில இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் அந்த உலக நாடுகள் சர்வகலாசாலை இருக்கிற அத்தனையும் வந்து நூல்களையும் ஆய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சி மையம் கட்டுனது வள்ளலாருடைய ஒரு கோரிக்கை. அவருடைய கோரிக்கை. சரி. அவருடைய 11 கட்டளைகள்ல அது ஒண்ணு. சரிங்கய்யா. அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் தமிழக அறநிலை ஆட்சித்துறை அமைச்சர் அவர் எப்படியோ, ஆனா சில விஷயங்கள் சொன்னா செய்வார்.
சரிங்க சரிங்க சரி. ஈடுபாடுடையவர். அவர்கிட்ட ஒரு முக்கியமான நம் நண்பர் ஒருத்தர் கொண்டு போய் அது ஸ்டாலின் கொண்டு போய் சரிங்க சரிங்க. அந்த இடம் காப்பாரிங்க லைஃப்ல வரணும். சரி, இவங்க சன்மார்க்கத்துல வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னு ஒரு கதை கலக்கி விட்டு 40 லட்சம் ஓட்டாச்சு. ஆமா ஆமா சரிங்க சரிங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுட்டேன் ஓரளவு புரிஞ்சுட்டேங்க. எப்படியோ அந்த நோக்கம் இங்க கொஞ்சம் செயலாக்கத்துக்கு வருது இல்லைங்க? வருதுங்க. அப்ப இந்த அந்த ஆய்வு மாளிகை அப்படி இந்த ஆராய்ச்சி கூட அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையில ஒண்ணு வருதுங்கய்யா. வள்ளலாருடைய அந்த கட்டளைகள்ல ஒண்ணு, கோரிக்கை இல்ல, கட்டளையில ஒண்ணு. கட்டளையில் ஒண்ணு. சாரி தப்பா சொல்லிட்டேன். கட்டளைகள் தராது. சோறு போடுறது மட்டும்தான் நோகாத வேலை. எவனா அடிச்சு கொடுப்பான், நம்ம போடலாம். மீதியெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். சரி சரி சரி, இதான் கரெக்ட். புரிஞ்சுட்டேன். நீங்க வந்து 10 பேருக்கு நீங்க கற்ற கல்வி இலவச பாடசாலையெல்லாம் வள்ளலார் கொண்டாங்க. அவர் ஏற்கனவே அவர்தான் முதல் பாடசாலை தானே ஆரம்பிக்கிறாரு இல்லைங்களா? வேத பாடசாலை தானே ஆரம்பிக்கிறாரு அவர். அப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஒரு நிமிஷம் ஐயா, அந்த சோறு போடுறதுன்னு சொல்றீங்கல்ல, அது எதுக்காக? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அது வந்து பசிங்கிறது வந்து நம்ம இறைவனை நினைக்கிறத கூட தடையா இருக்கும். அத சொன்னாரு, வேற எதுக்கும் அதை சொல்லிருக்க மாட்டாரு. அதை மீறி நிறைய இல்ல கண்ணு, இங்க வள்ளலார் அன்னம்பாளிப்பு செய்யறத பத்தி பிரச்சனை கிடையாது. அது ஒன்றை மட்டும் ஏத்துட்டு மீதி எல்லாம் பறக்க விட்டுட்டாங்க, மறைச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஆமாங்க ஐயா, ஆமாங்க, கண்டிப்பா. அதுதான் இங்க சப்ஜெக்ட்ல சொல்லிட்டு இருக்காரு. அந்த பசியை வந்து அந்த இறைவனை நாடுற இத வந்து விட்டுட்டாங்க. பசியை முடிஞ்சப்புறம் அதுக்கு அடுத்தது மானிட பிறவி எடுத்துக்கொண்டான நோக்கத்தை வந்து மறந்து இல்ல, அவளுடைய ஃபாலோயர்ஸா சொல்லிக்கிறவங்க கொண்டு போல. யாருக்கும் தெரியலீங்க. தெரிஞ்சதானே நீங்க சொல்ல முடியுங்க. தெரியலீங்க. ஆமாமா, தெரியலீங்க. நீங்க சொன்னதுதாங்க இந்த கட்டளைங்கிறது. இந்த இல்ல, இப்ப நான் சொன்னது கூட நான் உணர்வால் அறிந்தது மட்டும்தான். இல்லைங்கம்மா, அவரு அல்லலாரே சொல்லிடுற பசி இருக்கும் பொழுது ஒருத்தர் கடல் தேடி போடணும், அவரே தானே சொல்றாருங்களே. அதனால இந்த கட்டளையை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வள்ளலாரே சொல்லிடுறாரு, பசி இருக்கும் பொழுது அவனால் நினைக்க முடியாது, அதனால பசி பிணி போக்கணும்னு சொல்றாருங்க அவரு. அதுதான் உண்மை. ஆமாங்க. அப்ப வந்து அந்த ஒன்ன மட்டும் செய்யறாங்க, மீறி செய்யல அப்படின்றதான் ஒரு சப்ஜெக்ட். ஆமாங்க ஐயா, நீ மற்றதான் சொல்லி கொடுங்க எங்களுக்கு. மற்ற கட்டளை உண்மையிலேயே எங்களுக்கு தெரியலீங்க. வள்ளலார் கந்தக்கோட்டத்துல போய் பாடிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க ஐயா. இன்னொன்னு கேட்கணும், நேற்று இந்த தெய்வமணி மாலை பாடுறாரு இல்லைங்களா அவரு? ஆமாங்க. அந்த தெய்வமணி மாலை பாடலாம் எப்படிங்க தொகுத்து எடுத்தாங்க? அவரே எழுதி வச்சாரா? அது ஏதாவது செய்திகள் இருக்குதுங்களா? அது வந்து பிற்பாடு அவர் எல்லா கோயிலையும் பாடக்குள்ள கேட்ட சிலர் வந்து அதை தொகுத்து அவர் எழுதிய நூல்களும் கிடைச்சிருக்கீங்க. ஆனா தொகுத்தது அவர் சொன்னது அப்படியே தானங்க இருக்குது. அது மாற்றங்கள் எல்லாம் தானங்க இருக்குது. படிக்கும்போது தெரியுது இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. ஆனா உணர்வோடு படிக்கும் பொழுது அவரே தான் பாடுறது நல்லாவே நமக்கு தெரியுதுங்க. தொகுத்து அவர்தான் பாடினாரு. இதை விட இன்னொரு ஆட்சியம் இல்லைங்கய்யா, இந்த ஆதீனங்கள் வைத்தறிச்சல் காரணம் இந்த சைவர்கள்ல வந்து இந்த ஆதீனங்களுக்கு எதிராக பேச மட்டும் காரணம் இல்ல. சென்னையில வந்து திருவொற்றியூர் முதலிய இடங்கள்லாம் பஞ்சபுராணம் பாடும் பொழுது திருவருட்பாவையும் ஒரு பாடலா சேர்த்து 6வது புராணமா பாட ஆரம்பிச்சுட்டாங்க. தேவாரம், திருவாசகம், திரு இசைப்பா, திரு பல்லாண்டு, பெரிய புராணம், அடுத்து வள்ளலாருடைய பாடல் ஒண்ணு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. வள்ளலார பிடிக்காத சைவர்களுக்கு வந்து புரிந்து கொள்ளாத சைவர்கள் வந்து இத பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அத வந்து தடை செய்யணுங்கிறதுக்கு அது ஒரு காரணம். பண்ணிட்டாங்க, தெரியாமே பண்ணி விட்டுருக்காங்க. அதான் பஞ்சபுராணம் தெரிஞ்ச அளவுக்கு இது தெரியாது, யாருக்கும் தெரியலீங்க. அருப்பானா ஏதோ சன்மார்க்கிகள்னு யாரோ ஒரு குருக்குடைய இதுங்கிற மாதிரிதான் கொண்டு போயிட்டாங்க. ஆமாங்க, ஆமா, கரெக்ட். வகுப்பு நடத்த நிறைய உண்மையை எங்களுக்கு கொடுக்க போறீங்க. மிக்க நன்றிங்கய்யா. மறுபடியும் இந்த கட்டளையை பத்தி அப்புறம் சொல்லுங்கய்யா வரிசையா. அது வரீங்கய்யா, கண்டிப்பா. நன்றிங்க. சன்மார்க்க நெறிக்கு குடியேற்றினவரே என்ன கண்ணே? சன்மார்க்க நெறிக்கு முதல் கொடியேற்றினவரே அவர்தான்.
சன்மார்க்கம்ங்கிறது வந்து திருமூலரே சொல்லிட்டாருல்ல, சன்மார்க்கம் சைவம் போகல திருமூலர் தானே சன்மார்க்கம் வார்த்தை கடைசியா ஃபர்ஸ்ட்ல சொல்றாரு. திருமந்திரத்துல வருமேம்மா சன்மார்க்கம் கடைசியாக அதுல வருதுங்க ஐயா. ஆனா இவர் இத வந்து அவர் திருமந்திரத்துல சொன்னதை இவர் வந்து வாயிலா கொண்டு வந்தார். சொல்லுங்கய்யா. உட்பிணி அனைத்தும் உயிர்பிணி அனைத்தும் அடற்பர தருத்து அருட்சிவ மருந்தே. ஒரு நிதிய இரு நிதிய இடைநவ நிதிய திருநிதிய நல்லனவை எல்லாம் தரும் ஒரு நிதிய. இது வள்ளலாருடைய இதுதாங்கய்யா. ஆமாங்க. அது 2 விஷயம் சொல்லிருக்காரு. உடல் நம்ம எல்லாம் உடல் பிணிக்காக போறோம், உயிர்ல இருக்கக்கூடிய பிணியும் வந்து சரி செய்யணும் அப்படின்னு சாமி சொல்லிருக்காங்க. உயிர் பிணியை தீர்க்கணும்னா உயிர் பிணிக்கான மருந்து ஏதோ அதை அடையணும் இல்ல? ஆமாங்கய்யா. அது எதுனா அதான் ஜீவகாரணி. ஓகே ஓகே. ஜீவகாரணி இருந்தா மட்டும்தான் நீங்க நிலை அடைய முடியும். ஜீவகாரணியமா மோட்சத்துக்கான வழின்னு போட்டிருக்காங்க. ஆமாங்க. ஆனா நிறைய நீங்க 96 தத்துவம் கறந்து தானங்க வரணும். அவரு பிரணவ தேகம், சுத்த தேகம், ஞான தேகம் சொல்லலீங்க. அதெல்லாம் பின்னால யோக மார்க்க சேனையில வள்ளலாரை யோகியா காட்டுறதுக்காக அதெல்லாம் எடுத்து கையாண்டுட்டாங்க. இந்த வரலாறு முழுக்க வாழ்வியலா. ஏன்னா இங்க ஒரு பெரியது என்னன்னா வள்ளலார் வந்து சொக்கருக்கு ரொம்ப தொடர்புடையது. அது வந்து ரகசியம். அதனாலதான் வந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்ததே. ஒரு நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு அன்பர் வந்து அடையாளம் காணாம, அவரும் சிவத்தொண்டர் தானே, அவர் அடையாளம் காணாமல் சமுதாயத்தில் மறைக்கப்படக்கூடாது இல்லைன்னு. ஆமாங்கண்ணா. அதுக்காக அந்த சப்ஜெக்ட எடுத்து இதை கொண்டு கேட்கணும். நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. எல்லாம் செய்யுள் வடிவிலையும் உரைநடை வடிவில இருக்கு. நமக்கு பயிற்சி மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க சாமி. அது எல்லாமே வெளியில எதுவுமே வரலங்க. அது சிவயோகம் ஐயா அந்த மாதிரி அது வேறங்கய்யா. நீங்க எல்லாம் நினைக்கிறது யோகம்ங்கிறது நீங்க செய்யற மூச்சு அடக்கிறது கிடையாது. அது சிவயோகம் வேறு, போகம் வேறு, சிவபோகம் வேறு, சிவயோகம் வேறு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு திருவருள் வெளிநடத்தணும். அதுக்கான சூழலை செஞ்சுக்கிட்டு அதனால அந்த பெரிய நிலை அது வந்து எப்படின்னா காலம் வந்து சில கட்டாயமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது நிறைய செய்திகளை நமக்கு கொடுக்கும். புதிய புதிய ஆட்கள், புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் வந்து ஒரு குழப்பம் வரும் பொழுது ஒரு தெளிவை உண்டாக்க காலம் சிலதை செய்யும். அதுதான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. சும்மா சைவம்னா ஏதோ திருவேடம் தாங்கிட்டு தெரியுது மச்சலடா இப்படி ஒண்ணு இருக்குன்னா இப்பதானே இது ஊழலுக்கே போகுது. அது போல இந்த வள்ளல் பெருமான் ஒரு பெரிய சப்ஜெக்டுங்கயா. ஒரு நல்ல சைவர், மிக சிறப்பா வாழ்ந்த ஒரு மனிதர்கள் மௌனிக்கும் அப்படியெல்லாம் இல்ல, அதையெல்லாம் கடந்தவர். அவரை எல்லாமே இப்ப ஒப்பீடுக்காக சொல்லல. ஒரு இப்ப அடியேன் வந்து உருவாக்கியவர்கள் எல்லாம் அடியேனுடைய டார்கெட்ல போயிருந்தா இன்னைக்கு உலகம் முழுக்க இலவசமா படிச்சவெல்லாம் டியூஷன் எடுத்துட்டு இருப்பாங்கயா. இன்னைக்கு நம்ம உருவாக்கின ஒருத்தன் வந்து வேள்வி செஞ்சு சம்பாதிக்க கத்து கொடுத்து உலகம் முழுக்க தமிழ் வேள்வி செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து நம்ம பயிற்சி மாதிரி இலவச கல்வி எல்லாம் கொடுத்து அவங்க ஒருத்தையும் கரெக்டா போயிருந்தானா இந்த 20 ஆண்டுகள் வேற லெவல்ல சைவ மக்கள் கிட்ட ரீச் ஆயிரும். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாலேயே இப்படிங்கிற வள்ளலார கூட இருந்தவங்களுக்கு வள்ளலார் தரிசனா காசு கிடைக்குன்னா இன்னைக்கே எத்தனை இடத்துல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
அமைச்சுவாய் வாழ்க. ஐயா, நாமக்கல் மனோகரம் போல கொஞ்சம் பேர் இருக்கோம் ஐயா. எங்களெல்லாம் ஆளாக்குனாங்க. இந்த நிலையை நாங்க பயணப்படுறதுக்கு உள்ளார்ந்த அன்போடு இருக்கிறோம் ஐயா. நீங்க அந்த ஒரு மாணவரை வச்சு நீங்க இடம் போட வேண்டாம். எவ்வளவு பேர்த்த உங்களால உருவாக்க முடியும். நாங்கெல்லாம் தயாரா இருக்கிறோம். எங்களை ஆளாக்குனீங்கன்னா அந்த வேலையில நம்ம செய்யலாம் ஐயா. அதனால இல்ல மனோகரன், அந்த ஒரு மாணவனாலதான் மனோகரன் வரைக்கும் எல்லாருமே காசு வாங்கிட்டு எல்லாம் செய்ய கஷ்டம் வந்துட்டாங்க ஐயா. அதான் அப்படி வந்துச்சுங்க. ஆனா அது உண்மை நம்ம நல்ல நெறிக்கு வரணும் அப்படிங்கறது உணர்ந்திருக்கோம் இல்லைங்களா? உணர்ந்ததுனாலதான் நாங்க பயணப்பட்டு இருக்கோம். எங்களோட சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கோம். சொல்லுங்க. அதனால அந்த ஒரு மாணவன் நினைச்சு நீங்க வருந்த வேண்டிய அவசியம் இல்லையா? எவ்வளவு மாணவர்கள் உருவாக்க முடியுங்க. 3 ஸ்டேட்ல திருட்டு பசங்க உருவாயிட்டாங்க ஐயா. எனக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் ஐயா. அதாவது நீங்க உருவாக்குற ஒரு மாணவனை நீங்க நேரடியாவே நீங்க சண்டை போடலாம். நீங்க இப்படி விமர்சனம் பண்ண வேண்டியது ஏப்பா அப்படி செய்யற அப்படின்னு சொல்லி அந்த வேடிக்கை என்னன்னா, வள்ளல் பெருமான் வந்து கடைசி என்ன நடந்ததுன்னு பெரும்பாலும் வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆமா, நிறைய தெரியாதுங்க. அது நான் பதிவுல சொல்றேன் என்ன நடந்தது. எல்லாருமே அவருக்கு எதிரா மாறிட்டாங்க கூட இருந்தவங்க எல்லாம். அவர் கொள்கைக்கு உடன்பட்டு வரல. அவர் எல்லாம் இலவசமா நிலைக்கு போயிட்டாங்க. எல்லாம் இலவசமா கிடைச்சி எல்லாருக்கும் பயன்படுற நிலைக்கு வரக்குள்ள அவர் கூட இருந்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தால இப்படியே விட்டா பிரச்சனை. அது வந்து வழக்கு நடந்திருக்கு, கடலூர் கோர்ட்ல வழக்கு நடந்ததுக்கு. வள்ளலாருடைய ஜோதியானதை பற்றி வழக்கெல்லாம் நடத்திருக்கு. அன்பர்கள் வந்து வள்ளலார் உண்மையான ஈடுபாடு வந்து எப்படி சாத்தியமும் வழக்கு நடத்தி கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தாசில்தார் என்ன சொல்லிட்டாருன்னா, சைவ மரபுப்படி ஒளி வடிவாகிறது வந்து ஒரு உயர்ந்த விஷயமா கருதப்படுது. இந்த நம்பிக்கை சிதைக்கும் வண்ணம் எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாதுன்னு பல ரெக்வஸ்டிங் பண்ணதுனால வள்ளலார் ஜோதியாக கோர்ட் அக்செப்டேஷன் பண்ணிச்சு. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. எவ்வளவு நொந்து போய் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு வாரத்துக்கு பின்னால அவரு எவ்வளவு கூட எவ்வளவு துரோகம் பண்ணிருப்பான் நினைச்சு பாருங்க. அதான் கண் முன்னாடி நிறைய ஆதாயம் வரும்போது இந்த ஆதாயத்தெல்லாம் நமக்கு கிடைக்காம ஒரு பண்றாருங்கிற ஒரு ஆதங்கத்துல எல்லாம் செய்யதான் செய்வாங்க. அதுதான் நிகழ்ந்தது. நம்மளுக்கே வந்து களத்துல கட்டி வைக்கிறான் பொண்ணு தம்பி. ஆமாய்யா. கோடிக்கணக்கான சொத்து, கோடிக்கணக்கான அசஸ்ட் இன்னைக்கு எத்தனை கோடி போகும் தெரியுமா அந்த இடம்? ஆமாங்கய்யா. எல்லா காலத்திலும் ஏசுனார் காட்டி கொடுத்த யாரு, கொலை பண்ணது யாரு? அப்புறம் நல்வழி காட்டக்கூடிய எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்து வன்முறையால் அல்லது வந்து மாயமா மறைஞ்சிருவாங்க. இருக்கலாம் ஐயா. ஆனா அந்த உண்மையை மாறாது இல்லைங்க, எப்பொழுதுமே இருந்துட்டாங்க இருக்கும். உண்மை வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்துட்டே இருக்கும். வெளியில் தெரிஞ்சு இருக்காது மனோகரன், தெரியாத மனோகரன். ஆனா நிறைய மறைச்சிட்டாங்க, தெரியப்படுத்தாம விட்டுட்டாங்க. கண்டிப்பா தெரியப்படுத்தாம இல்ல. எப்படி இப்ப வந்து காமராஜர் கல்வி கொடுத்ததை மறைச்சிட்டாங்கல்ல, விளம்பரம் போட்டு போட்டு. ஈழராஜன் கல்வி கொடுத்தாருன்னு கொண்டு போயிட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் வள்ளல் வரலாற்றையும் பூசி மெழுகி எவனையோ பெரிய ஆள் ஆக்கிவிட்டு வள்ளலார் சொல்ல வந்த சப்ஜெக்ட மக்களுக்கு போகாதே பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து பொருள் பற்றி செய்யும் பூசணை ஆகா அப்படிங்கிற முறையில நம்ம வந்து பணமே வாங்காம கோயில் கும்பாபிஷேகம், வீடு கிரகப்பிரவேசம், திருமணம் செஞ்சு வைக்கலாம் செஞ்சோம்னா நமக்கும் நிறைய எதிர்ப்பு வருங்க. அந்த எதிர்ப்பு எல்லாம் சந்திக்க அடியே தயாரா இருக்கிறேன். இல்ல அது வந்துடும், வந்து சாமி காப்பாத்தார், விடுங்க. இல்ல வரலீங்க, எது வந்தாலும் நீங்க நான் என் குடும்பத்தை காப்பாத்தி எனக்கும் சாமி வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த சொந்த தொழிலை செஞ்சுட்டு இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அடியேன்னு பாருங்க, இன்னும் பிஸியா தான் இருக்கிறேன். சாமி எனக்கு இந்த வருஷம் முழுக்க எனக்கு வேலை கொடுத்துருக்காரு. எல்லாமே அப்பாயின்மெண்ட் ரிசர்வேஷன்ல போயிட்டு இருக்குது. அதனால வேலை செஞ்சுட்டே நம்ம தொழில பார்க்கலாம் ஐயா. அதனால சாமி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த தான தர்மமும் செய்ய வேண்டிய இல்லையா, இது செஞ்சாவே உதவி புண்ணியம். சரி கண்ணு, மணி 9:33 ஆயிடுச்சு. ஐயா, இதுல ஒரு பெரிய ஒரு நன்மை என்னன்னா, எல்லாரும் 10 மணி 11 மணியா தூங்க போறாங்க. எதையோ ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் அதுன்னு பார்த்துட்டு இருக்க போறாங்க. ஆனா நம்ம ஒரு அறிவார்ந்த ஒரு செயல், அறிவார்ந்த இந்த சத்சங்கத்துல ஈடுபட்டது பெரிய புண்ணியம் ஐயா. இந்த நேரத்துல எல்லாரும் உங்க வயதுல இருக்கக்கூடிய எவ்வளவு குருமார்கள்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாம்
ஓய்வு எடுத்துக்கிற நேரத்துல நீங்க உழைச்சிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க, அந்த உழைப்புக்காக உழைச்சிருக்கீங்க. அவர் பெரிய புண்ணியங்க. ஒரு 5 நிமிஷம் வள்ளலாருடைய சிந்தனைக்குள்ள போயிடுமே. அப்போ அங்க வந்து வள்ளல் பெருமான் கந்தக்கோட்டத்திலிருந்து அருளார் அமுதிய சரணம் சரணம் மிளகா அமலா சரணம் சரணம் பொருளா எனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் அருள்வாய்கரியாய் சரணம் சரணம் மயில்வாகனனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் சரணம் சரணம்னு அப்படி பாடிட்டே இருக்காரு. ஒரு 10 பாடல் பாடிட்டாரு. ஆனா நிறைவு செய்ய நினைக்கிறாரு. இதுக்குள்ள குருக்கள் ஒடியாந்தாரு. வள்ளல் பெருமான பார்த்தாரு. பார்த்த நெஞ்சம் கரைய பேரானந்தப்பட்டு கட்டி பிடித்து அந்த குழந்தைக்கு உச்சி மோந்து குழந்தாய் ராமலிங்கம், நீ பாடி என்ற கானாமிர்தம் தேனாமிர்தம் இருக்கிறது உன் வாக்கில் பூரண ஞானமும் பொழிந்து திருவும் பொங்கி வெளிகிறதப்பா. இந்த இளம் பிராயத்திலேயே இறைவன் அருளை முழுதும் பெற்ற பாக்கியசாலியடா நீ. நல்லது, உணவு நேரம் ஆகிவிட்டது, நடிசாத்த வேண்டும், பசியோடு இருப்பாய், போயிட்டு மாலையில் வா என்று அந்த குழந்தை பரிவோடு அனுப்பினாரு. அப்படியே அனுப்பும் சாமி, ஐயன் கந்தவேளை நினைவோடு செல்கிறேன், மாலை வழிபாட்டுக்கு வந்துகிறேன்னு சொல்லிட்டு ராமலிங்கம் அவருக்கு ஒரு நமச்சிவாய சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. உடனே குருக்களும் குழந்தாய் போய் வா, உனக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்கிறார். வள்ளல் நேரா வீட்டுக்கு போறார். போனதும் கைக்கெல்லாம் சோர்வோடு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்கார். அந்த சமயத்துல வள்ளலார் எங்க போனார்னு தெரியாத தெருவெல்லாம் தேடி அலைந்து அவன் காணப்பட்ட வருத்த சோர்வுடன் வீட்டுக்கு திரும்பிய சபாபதி இல்லை என்ன பண்றாருன்னா, தன் மனைவி பார்வதியை கூப்பிட்டு பரிமாற வள்ளலார் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பார்வதி அம்மா பரிமாறிட்டு இருக்காங்க. அந்நியார் சபாபதிக்கு கடும் கோபமாயிடுச்சு. ஏன்னா சுடுகிற வெயில்ல உன்னை தேடி தெருவா அலைஞ்சி சோர்வோட வந்திருக்காரு. அப்ப இந்த பையன் சோறு தின்னுட்டு இருந்தா எவ்வளவு கடுப்பாகும். அதனால எழுந்த கோபம். அந்த கோபத்தோட ராமலிங்க அதட்டி சத்தம் போட்டு, நானும் சத்திரம் சாவடி கோயில் குளம் எங்கெல்லாமோ இவனை தேடிட்டு வரேன், துரை என்னடான்னா இங்க நல்லா சாப்பிட்டு வாய் வயனமாக கொட்டி கொண்டு இருக்கிறானா அப்படின்னு கண்டபடி திட்டுறாரு. ஆனால் பார்வதி அம்மையார் பதறி போனார். ஐயோ, பிள்ளை பசியோடு இருக்கிறான், தயவு செய்து கோபிக்காதீர்கள், பாதியில எழுந்துட போறான் அப்படிங்கிறாங்க. இது சொன்னதும் நம்ம அண்ணாருக்கு வந்து சபாபதி ஐயாவுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. நீ இப்படி செல்லம் கொடுத்தா இவனை இவ்வளவு வீணாக்குறது போதாதான், இவன் ஒண்ணுக்குமே உருப்படாம போயிட்டான், இன்னும் என்ன செய்ய போகிறாய் நீ இவனை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு கத்துறாரு. ஆனா அந்த அம்மா அதுக்கு பயன்படல, பயப்படாம சொல்றாங்க, பாவம் தந்தை இல்லாத பிள்ளை, தாட்சியின்றி பேசாதீர்கள் அப்படின்னாங்க. அப்படி சொன்னதான் அவர் கொஞ்சம் கோபம் தணிஞ்சது. ஆம் பார்வதி, தந்தைக்கு தந்தையாக தம்பி இன்னும் எத்தனை வருஷம் கண்ணும் கருத்துமாக இன்று வரை பார்த்து கொண்டேன், என்ன பிரயோஜனம், இவன் பள்ளிக்கூடம் போறதில்லை, கல்வி கற்கிறது இல்லை, ஊர் சுற்றும் பிள்ளையா தானே வளர்ந்திருக்கான், பெற்ற தாயாருக்கும் மனக்கவலையை கொடுக்கும்படி வளர்ந்திருக்கானே, உன் பாசத்தை புரிந்து கொள்ளாதவன் இருக்கிறான், மேலும் மேலும் பாசத்தை கொட்டி இவனை பறிந்து கொண்டு வருகிறாய், இது இவனுக்கு நலம் பயக்காதுங்கிறாங்க. அதுவரை மௌனமா உங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சாப்பிடாம அப்படியே தட்டி முன்னால உட்கார்ந்துட்டு இருந்தது நம்ம பிள்ளை ராமலிங்கம். அண்ணாவுடைய பேச்சுல அளவற்ற வேதனை அடைகிறார். உடனே அண்ணாவை பார்த்து, அண்ணா, அந்நியை திட்டாதீர்கள், கோபிக்காதீர்கள், அவர் மேல் எந்த தவறும் இல்லை, தவறு முழுதும் என் மீதுதான், தண்டனை எதுவானாலும் எனக்கு கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன், அந்நியாரை அறிகூர்ந்து ஏசாதீர்கள் அண்ணா அப்படின்னு வருத்தத்தோட சொல்றார் தம்பி. தம்பியின் பேச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, சபாபதி பிள்ளை மனசுல ஒரு இரக்கம் வந்துருச்சு. வந்து பேசுறது என்னமோ நல்ல பிள்ளையாட்டா கண்ணு பேசுற, ஆனா நீ திருந்தவே மாட்டேங்கிறேடா கண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி அந்நியார் சொல்றாங்க, திருந்திடுவான் அவன், கவலைப்படாதீங்க, அம்மா சொன்னது போல் தம்பியை உங்களுடைய ஆசிரியர் சபாபதி முதலியாரிடம் கல்வி கேட்க அனுப்பி வைத்தால் நிச்சயம் தெரிஞ்சிருவான், வீட்டு கடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கித்தானே ஆகும்,
நீங்க என்ன பாருங்க, வருங்காலத்துல உங்கள் தம்பி இந்த உலகு பாராட்டும்படி மிக உயர்ந்த நிலைக்கு வருகிறான் என்று வக்காலத்து வாங்கி பேசுறாங்க வள்ளலாருக்காக. உடனே வள்ளலாரிடம் திரும்பி, தம்பி உன் அண்ணா சொல்வது போல் கேட்பாயா, இல்ல அண்ணா கிட்டேயே அண்ணாவுடைய ஆசிரியரிடம் சென்று பாடம் கேட்கிறாயா என்று கேட்கிறார். உடனே ராமலிங்கம் என்ன சொல்லுனா, சரிங்க நீங்க சொன்னா சரி, நான் அதை மீறி ஏதேனும் செய்வேனா அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, சபாபதி பிள்ளைக்கு வந்து தம்பியின் மேல் நம்பிக்கை பிறக்கல. இவன் இப்படிதான் சோறு கிடைச்ச பேசுவான் அப்படி ஒரு மனச்சோர்வோடு, சரி ஒரேடியா பாசத்தை பொழிஞ்சு இவனை கெடுத்துறாத, இவன் எந்த லட்சத்துல படிக்கிறான்னு பார்க்கலாம், அதுக்கும் ஒரு முயற்சி செய்யறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஏமாற்ற மனக்கவலையோட அவங்க சரி அவரிடம் மகாவித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியாரிடம் உன்னை அழைத்து விட போகிறேன், நீ அவரிடம் கல்வி கற்க வேண்டும். என்ன ராமலிங்கம், காலையில ஏஞ்சி குளிச்சுட்டு தயாராயிரு, அந்த விட்டுட்ட வழக்கம் போல ஊர் சுத்த போவாத அப்படின்னு திட்டிட்டு போயிடாரு. தம்பியும் சரின்ட்டு மீதம் இருக்கு சாப்பிட வந்து சாப்பிட்டு ஏந்துடா கண்ணுங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு அவன் போய் சாப்பிடாரு. இரவு சபாபதி பிள்ளை சாப்பிடல. தம்பியை பற்றி அவருக்கு ஊர்பட்ட கவலை. அதனால் இவனால எனக்கு பசி கூட மறந்து போய் விட்டது பாருந்தி, என்ன பண்றதுனே தெரியல, நெஞ்செல்லாம் ஒரே வழி, இவனுடைய தொந்தரவை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு ரொம்ப கண்ணீர் விடுகிறார் சபாபதியார். உடனே ஒரு நல்ல மனைவியாகிய பார்வதி, அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன், அவன் நான் என் சொல்லை தட்ட மாட்டான், நான் முயற்சி செய்து பார்க்கிறேங்கிறாங்க. அதற்கு பிறகு நம்மாளு ராமலிங்கம் சத்தம் போடாம சாப்பிட்டு, சில குழந்தைங்க என்ன திட்டினாலும், எங்க சங்கரன் அப்படிதான், என்ன திட்டினாலும் அவன் சாப்பாடு கரெக்டா சாப்பிடுவான். அது போல வள்ளலார் ராமலிங்கம் அமைதியாக சாப்பிட்டு, எங்கடா அண்ணன் கண்ணில் பட்டினா திட்டுவோன்ட்டு பயந்துட்டு ஓடி போய் மாடியில ஒளிஞ்சிக்கிறார். அடுத்த நாள் கால் விடிந்தது. நம்முடைய ராமலிங்கம் காஞ்சிபுரம் அழைத்து செல்லப்பட்டு சபாபதி திண்ணை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கப்படுகிறார். வகுப்பு நடக்க எல்லாரும் மாணவர்கள் எல்லாம் காலையில உற்சாகத்தோடு பாடம் கேட்கிறாங்க. அப்ப ஐயா சபாபதி பிள்ளை அவர்கள் வகுப்பு எடுக்கிறார். அங்கு வாசல்ல நிழல் ஆடுது. அங்க பார்த்தா ராமலிங்கத்தை அழைத்து கொண்டு வந்த சபாபதி பிள்ளை ஆசிரியர் வணங்கி, ஐயா இவனுடைய தம்பி, தாங்கள் பாடம் நடத்தும் பொழுது இடையூறா நான் வந்ததுக்கு மன்னிக்கணும், இவன் படிப்பிற்கே உதவாதவனாக இருக்கிறான், என்ன சொன்னாலும் பள்ளிக்கூடம் செல்ல மறுக்கிறான், தங்களை நம்பி அழைத்து வந்திருக்கிறேன், இவனை திருத்த உங்களால் தான் இயலும் என்று தன்னுடைய தம்பியை பார்த்த ராமலிங்கம் ஆசீர்வாதமானுக்கு வணக்கம் சொல்லுங்கிறாரு. நம்ம பிள்ளை கண்ணு அப்படி ஒரு தெளிவா அன்போடு ஆசான் பாதத்தை வணங்கி வணக்கம் ஐயா அப்படின்ட்டு பதிலுக்கு அவரும் நன்றி வணக்கம் சொல்லி, சரி இவன் இங்கேயே இருக்கட்டும் அப்புறம் அங்க விட்டுட்டு ஆச்சரியமா பாடசாலையில் சேர்த்து விட்டு அவர் அண்ணன் புறப்படுகிறார். சரி, முதல் நாள் வகுப்பு. ராமலிங்கம் வழக்கம் போல பாடத்தை கணக்காம ஒன்னும் கண்டுக்காம, அது சொன்ன கதையை கேட்காம, நம்முடைய கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானிடம் பாட சொல்லி கூப்பிட்டாரே போகவில்லையே என்ற கவலையோடு வள்ளல் பெருமான் கண்களில் நீர் வழிய அமர்ந்திருக்கிறார். பிறகு நாளை சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லாம் நமச்சிவாய வாழ்க. வகுப்புல நமச்சிவாய வாழ்க.